உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஃபோன் சவுண்ட் அடிக்குது? என்ன கௌசல்யாக்கா ஃபோன் பண்றாங்க? ஓ, விஸ்வா சார் ஃபோனை நம்ம அட்டன் பண்ணலன்னதும் அக்கா ஃபோன் பண்றாங்களோ? ஓ, விஸ்வா ஃபோன் பண்ணி இவ எடுக்கலையா? நல்ல விஷயம்தான். ஆனா கௌசல்யா எதுக்கு இவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா? ஹலோ ஹலோ அன்பரசி, சொல்லுங்கக்கா. காலேஜ்ல நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ட அன்பரசி. எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. விஸ்வாவும் இங்க தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி புலம்பிட்டே தான் இருக்கான். எனக்கு அவனை பார்க்கவும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அன்பு. அம்மா, விஸ்வா உனக்கு கால் பண்ணானாமே, நீ கால் எடுக்கலையாமே? எந்த ரியாக்ஷனும் இல்ல. அன்பு, நாளைக்கு ஏதோ டோர்னமெண்ட்காக டெஸ்ட் இருக்காமே, அத பத்தி பேசதான் விஸ்வா உனக்கு கால் பண்ணானா. நீ வேணா விஸ்வாக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேக்குறியா? அக்கா, அதுல நான் கலந்துக்கணுமா வேண்டாமான்னு எனக்கு யோசனையா இருக்குக்கா. என்ன அன்பரசி இப்படி சொல்ற? மனசளவுல நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன்க்கா. போனை கொடுங்க. சும்மா இரு. அன்பரசி, நீ என்ன எப்படி நினைச்சு அக்கான்னு கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உன்னை நீ என் கூட பொறுக்காத தங்கச்சியா தான் நினைக்கிறேன். அந்த உரிமையில தான் இப்ப நான் உன்கிட்ட பேச போறேன். நீ எதுக்காக இங்க வந்தன்னு மறந்துட்டியா? இல்லக்கா. இரு அன்பரசி, நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ எதுவா இருந்தாலும் பேசு. நேத்து நடந்த விஷயம் எல்லாம் எதுக்காக நடந்ததுன்னு உனக்கே தெரியும்ல. நீ அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க கூடாதுன்னு அங்க எல்லாருமே நினைக்கிறப்போ நீயும் இப்போ கலந்துக்கலன்னு சொன்னா அவங்க நினைச்சதை அவங்க சாதிச்சிட்ட மாதிரி ஆயிடும்ல. சரி, அவங்கள கூட விடு. உன்னோட ஆம்பிஷன் என்ன? பெரிய அத்லட்டா வரணும்ன்றது தானே? அதுல இருந்து நீ பின்வாங்க போறியா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.